அதிமுக ஆட்சிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயக்குமார் தலைமையில் இந்த வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற சுடுகாடு இடத்துல வந்து ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்துருக்காங்க. சரியான ரீதியில் கட்டலை அப்படின்ற குற்றத்தக்க அதிமுக ஆட்சியிலே எனக்கு நடந்துருக்கு. அதாவது நான் சொல்றது கேட்டுங்க, போன ஆட்சியில் பல பேர் திட்டப்பகுதிகள் எந்தவித அனுமதியும் இல்லை. இப்போ மணலிலாம் பார்த்தீங்கன்னா மணலி உங்கள் ஏரியாவில் மூலக்கொத்தரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தவித அனுமதியும் வாங்கலை. வரைபட அனுமதிகள் எந்தவித அனுமதி வாங்காமல் வீடே கட்டிட்டாங்க. இப்போ நாங்கள் அதுக்கு அனுமதி வாங்கி ரெடி பண்ணி இப்போ வீடுக்கு கொடுத்துட்டுருக்குறோம். அது எவ்வளோ சிரமப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். இது இந்த பகுதியில் மட்டும் இல்லை, 132 பகுதியில் எந்தவித அனுமதி இல்லாத யானை வழித்தடம், நீர்நிலைகள், ஊருக்கு வெளியே, ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு வெளியே இடத்த தேர்வு பண்ணிலாம் வீடு கட்டாங்க. ஆலையை நாங்கள் போட முடியல. இப்போதான் அந்த யானைகள்லாம் பிடிச்சி அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே இருக்கிற அதிகாரிலாம் கூப்பிட்டு பேசி எப்படின்னா வீடு அந்த காலியாக இருக்கிற வீடெல்லாம் ஃபில்லப் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு படிப்படியாக வேகமாக இன்றைக்கு அந்த ஏழைகளுக்கு இந்த வீடுகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். சுடுகாட்டிலேயே வந்து ஹவுசிங் போர்டு கட்டியிருக்காங்க. அந்த இடங்கள் நிலைப்பாடுல இல்லாமல் இருக்கு. இல்லை, இப்போ நாங்கள் ஓரளவுக்கு வாங்கிட்டோமே. கௌதம்புரமே அனுமதி நம்ம ஜெயக்குமார் அவர்கள் மூலியமாக வந்து அதிமுக ஆட்சியில் வண்ணாரப்பேட்டை சுடுகாடு இருக்குங்க, அங்கே வந்து ஹவுசிங் போர்டு கட்டியிருக்காங்க. சரியான ரீதியில் அது ஹவுசிங் போர்டுப்பா, நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியம் இல்லை, அது அவர் தான் கேட்கணும். அடுத்து வேற ஒன்று. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.